சுவாமி நித்யானந்தா உயிர் தியாகம் செய்து நமது கொள்கையினர் மதுரை ஆதீனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆச்சரியமளித்தார். அச்சம்பவம் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியதை அடுத்து மதுரை ஆதீனத்திலிருந்து நித்யானந்தா நீக்கப்பட்டார். அதன் பின்னர் கைலாசா எனும் புதிய நகரத்தை நித்யானந்தா தொடங்கி இருப்பதாகவும் இந்துக்களுக்கென உருவாக்கப்பட்ட தனி நாடு எனவும் பிரகடனப்படுத்தப்பட்டன. தென் அமெரிக்காவின் இரண்டாவது வறுமை நிறைந்த நகரமான பொலிவியாவில் தனி தீவை வாங்கி கைலாசா எனும் நகரை நித்யானந்தா உருவாக்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கைலாசா எனும் நகரத்தை உருவாக்கியதிலிருந்து ஐநா சபையில் கைலாசா நாட்டின் பிரதிநிதிகள் என சிலர் கலந்து கொண்டதிலிருந்து இந்துக்களுக்கென தனி நாடு அறிவித்தது வரை ஜெட் வேகத்தில் கைலாசாவின் பெயரை பேசும் பொருளாக்கினார் நித்யானந்தா. மேலும் கைலாசாவில் இருந்தபடியே பேஸ்புக், யூடியூப் என சமூக வலைதளங்கள் மூலம் அடிக்கடி பக்தர்களை சந்தித்து வந்த நித்யானந்தா தினசரி போதனைகளை வழங்கியும் வந்தார். இதனை நெட்டிசன்கள் அடிக்கடி கலாய்த்து மீம்ஸ்களாக பதிவேற்றம் செய்தும் வந்தனர். மேலும் நித்யானந்தா உடல்நலம் சரியில்லாமல் இருப்பதாகவும் அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு செய்திகள் வெளியாகி வந்தன. இந்நிலையில்தான் நித்யானந்தாவின் ஆன்லைன் பிரவேசம் பல நாட்களாக காணாமல் போய் உள்ளது. மேலும் நித்யானந்தாவின் உடன் பிறந்த சகோதரி மகனும் அவரின் சீடருமான சுந்தரேஸ்வர மகாராஜ் என்பவர் தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் நமது கொள்கைகள் நிலைத்து நிற்பதற்காக சுவாமி நித்யானந்தா உயிர் தியாகம் செய்திருப்பதாகவும் அவரை போன்ற நம் முன்னோர்களின் உயிர் தியாகத்தால் தான் சனாதன தர்மம் காக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் பேசி வீடியோ வெளியிட்டுள்ளார். எப்பயோ அழிஞ்சு போயிருக்கும். அதே மாதிரி சுவாமி கடந்த ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ்க்கு மேல 2000ல ஆரம்பிச்சு கண்டினியூஸ் பர்சிக்யூஷன், கண்டினியூஸான அட்டாக்ஸ். ஆனா எதுக்குமே தயங்காம நீதி என்னவோ, நியாயம் என்னவோ, தர்மம் என்னவோ அதுக்கு மட்டும்தான் நிப்பேன். என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன அட்டாக் வந்தாலும் சுவாமிஜி நின்று அவரோட உயிரை தியாகம் பண்ணி நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு சனாதன இந்து தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது சுவாமிஜி பண்ற தியாகத்தினால. நித்யானந்தாவின் ஆன்லைன் பிரவேசம் திடீரென தடைப்பட்டு போயிருப்பதும் அவரின் சீடரின் இத்தகைய தகவலும் பெரும் கேள்வியை எழுப்பியுள்ளது. மேலும் கடந்த ஒரு மாத காலமாகவே நடிகை ரஞ்சிதா, மோட்சர பிரியா உள்ளிட்ட 4வரின் கட்டுப்பாட்டுக்குள் நித்யானந்தா இருந்து வந்ததாகவும் நித்யானந்தாவை சந்திக்க யாருக்கும் அனுமதி அளிக்காமல் அவர்கள் பார்த்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. நித்யானந்தா உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் தற்போது அவர் உயிர் தியாகம் செய்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவலால் பெரும் சர்ச்சை கிளம்பியுள்ளது. நித்யானந்தா உயிருடன் இருக்கிறாரா இல்லையா எனும் கேள்விக்கு பதில் கிடைக்காமல் இருக்கும் நிலையில் கைலாசாவில் சட்டவிரோதமாக பல்வேறு செயல்கள் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டி பொலிவியா நாட்டு காவல் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அனைத்து முக்கிய செய்திகளையும் எம் நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.